ஒரு மகளிர் காசுன்னு ஒண்ணு கொடுக்கறாரு பாருங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாத்துக்கும். லேடிஸ்க்காக ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருக்குறீங்க. பஸ் ஃப்ரீ எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு டிராவல் ரொம்ப ஈஸியா இருக்குது. மழை வந்தா பஸ் வந்து நிக்கிறாரு. அவரு போன் யாரும் போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவரே வந்து நிக்கிறாரு. இப்ப ஏழை பசங்க வீட்டுல 40,000 50,000 கொடுத்தோம் லேப்டாப் வாங்க முடியாத சத்தினால இன்னைக்கு அந்த லேப்டாப் காலேஜ் பசங்க கொடுக்கறதுனால படிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆனா லேடிஸுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்குது நம்ம தலைவரோட ஆட்சி. மாசம் மாசம் வாங்குற 1000 ரூபாய் எனக்கு மருந்துக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அவர் எங்க வீட்டு பிள்ளை நல்லபடியா பண்றாரு. அவர் எங்க வீட்டு பிள்ளை. ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாமல் எதுக்கு இருந்தாலும் உடனே நின்று பாக்குறாரு. மேல நீ கீழே அப்படின்னு என்னைக்குமே பார்க்க மாட்டாரு. அவரு எல்லாருமே சமமா, இது என் மக்கள் எனக்கு சமம் அப்படின்ற மாதிரி பாப்பாரு. எங்களை பொறுத்தவரையும் அவர் குடும்பத்துல ஒருத்தரா தான் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் பாக்குறாங்க. அனு கொடுத்தா கூட அதை உடனே வாங்கி அவர் பாக்குறாரு. அதுதான் பெரிய விஷயமே. அது ஆட்சின்னு ஒண்ணு வந்தா மீண்டும் உதயசீரன் ஆட்சி தான் வரணும். வாயால சொன்னாலும் அந்த வயிறு வாய்த்தது இல்ல அவங்களுக்கு. அரசாங்கங்களுக்கும் சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி, 1 கோடி நன்றி தான் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ ஒண்ணா அவங்க கரெக்டா முடிச்சிட்டு வராங்க. 5 வருஷத்துல 10 வருஷத்துல 20 வருஷம் இருந்தா கூட அவருக்கு இந்த ஆட்சி தான் வரணும். கண்டிப்பா இந்த வாட்டி திமுக ஜெயிக்கும், ஜெயிக்க வைப்போம். தீபாவளி இருந்தாலும் சரி, ரம்ஜான் இருந்தாலும் சரி, கிறிஸ்துமஸ் இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வையும் பொதுமக்களோடு சேர்ந்து கழக நிர்வாகிகள் நாம மக்களோடு சேர்ந்து கொண்டாடுவதுதான் வழக்கம். இந்த முறை நம்முடைய தலைவர் அவர்கள் சிறந்த முறையில திராவிட பொங்கலாக கொண்டாட வேண்டும்னு நம்முடைய தலைவர் உத்தரவிட்டிருந்தாங்க. அதன் வகையில இன்னைக்கு இந்த மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் நம்ம இன்னைக்கு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசு பாக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யறது இல்ல, நிதி கேட்டா கொடுக்கறது இல்ல, மொழி உரிமை பறிக்கிறோம். ஆனா எப்படி தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்கு? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணணும்தான் இன்னைக்கு கல்வி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க, நிதி உரிமையை பறிக்கிறாங்க. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு கொடுத்த நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 150 கோடி ரூபாய். ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிற நிதி எவ்வளவு தெரியுமா? 2600 கோடி ரூபாய். இந்த பிரச்சாரத்தை மக்கள் எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மீண்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும்? மீண்டும் நம்முடைய உரிமைகள்லாம் அதிமுக கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த உரிமைகள்லாம் பறிபோயிடும் அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். தலைவர் அவர்கள் சொன்னது போல வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.